ஹைடா நிமிஷம் அதாவது வந்து இந்த கோபத்தையும் வெறுப்பையும் நம்மளால் கட்டுப்படுத்த முடியல தானே. ஸோ வந்து அது ஏனெண்டா இப்போ வந்து நாம் வந்து மற்றவங்களை நம்மளுடைய சொந்தங்களை பார்க்கும்போது நம்மளால் வந்து கோபத்தையும் வெறுப்பதையும் ஈஸியாக அந்த கோபத்தையும் வெறுப்பையும் ஈஸியாக கட்டுப்படுத்த முடியும்டா. இப்போ வந்து உங்கள் வீட்டில் உங்கள் சொந்தங்க அவங்கள பேசினா உங்களுக்கு வந்து கோபம் வரும். பட் வந்து அதை வந்து நீங்கள் அவங்கள பழி வாங்குற மாதிரி அவங்களோட கதைக்காமல் வர மாதிரி அப்படி ஒரு சூழ்நிலை வராது. ஏன்னா நீங்கள் உடனே கதைச்சிருவீங்க. ஏன்னா அவங்க சொந்தம் என்று நீங்கள் பார்க்குறீங்க. அதே மாதிரி தான்டா நம்மளுக்கு தெரியாதவங்க நம்மளை பேசினா கூட நம்ம அப்படி பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னாடா நமக்கு கோபம் வெறுப்பு அதுகள் வந்து வராது. இப்போ கோபம் உங்களுக்கு வருதுன்னா நம்ம இந்த இடத்துல யோசிக்கணும், இந்த இடத்துல நம்மளுக்கு கோபம் அவசியம் அப்படின்னு யோசிச்சுட்டு கோபத்தை தான் நாங்கள் நம்மளுடைய முதலாவது எதிரியாக வந்து பார்க்கணுமே தவிர்த்து இந்த கோபத்தை தூண்டுற அந்த கோபத்தின் வருது, அந்த கோபத்தை வந்து வருது காரணமான மனுஷங்க இருக்காங்க தானே, அவங்க மேலே நாங்கள் வெறுப்பை காட்டக்கூடாது. கோபத்தை தான் நாங்கள் வந்து எப்போவுமே வெறுக்கணும். ஸோ அந்த கோபத்தால் வர விளைவுகள் வந்து நம்மளுடைய சக்தியை வந்து விரயமாக்கும். அதோட வந்து அறிவழக்க செஞ்சு மனக்கோளாறு ஏற்படுத்தும். நம்மளுடைய விவேக புத்தியை மந்தமாக்கும். அதோட வந்து தீய இதுகளை செயல்களை வந்து செய்கிறதுக்கு தூண்டும். அதனால் வந்து கோபத்தை வந்து நாங்கள் வந்து இப்படி இந்த எல்லாத்தையும் சொந்தமாக பார்க்குறது மூலம் கட்டுப்படுத்தி கொள்ள முடியும். அடுத்தது வந்துடா குரு கிட்டே இருந்து மந்திர தீட்சை வந்து பெற வேண்டிய அவசியம் கூட இல்லை. ஆனால் இந்த சத்குரு பார்த்தாலோ இல்லை தொட்டாலோ போதும் குருவால் வந்து சீடனுக்கு வந்து தன்னுடைய அந்த மந்திர தீட்சையை கொடுக்க முடியும். ஸோ வந்து இருந்தாலும் மந்திர தீட்சை குரு கிட்ட இருந்து பெற்றால் கூட நம்ம வந்து நம்மளுடைய சாதனைகளை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இடைவிடாமல். அடுத்தது வந்து ஆத்ம அனுபூதி நிலையை அடைகிறது அப்படிங்கிறது வந்து வாசனைகளை நீக்கிறது. அதாவதுடா நம்ம ஒவ்வொரு பிறவிகளையும் வந்து ஆத்மா வந்து பிறந்து அந்த நிறைய வாசனைகளை சேர்த்துருக்கும் இல்லையா. வாசனைகள்ன்றதுடா நம்மளுக்கு இதுதான் பிடிக்கும், இது பிடிக்காது அப்படி நிறைய இருக்கும் இல்லையா, அதுதான் வாசனைகள்டா. ஸோ அந்த பற்று எல்லாமே அது எல்லாமே வாசனை தான். ஸோ வந்து இது வந்து வாசனைகளை பழைய வாசனைகளை நீக்கிறதோட புதிய வாசனைகளை வந்து நாங்கள் சேர்க்காமல் இருக்கணும். ஸோ அதுதான் அதில் மெயின் விஷயம். ஸோ அடுத்தது வந்து ஆன்மீக அந்த பாதையில் போய்கிட்டு இருக்கும்போது தான் மனம் நிறைய குழம்பும். ஸோ வந்து நம்மளுடைய அந்த ஒரு நிலை இருக்குல்லையா, ஆத்ம அனுபவ நிலை அந்த அடைகிற வரைக்கும் நம்ம வந்து சரியான ரொம்ப கவனமாக வந்து எல்லாத்துலேயும் இருக்கணும். ஸோ வந்து ஆனால் சத்குரு இருக்கும்போது கண்டிப்பாக வந்து நம்மளை தவற விட மாட்டாங்க. ஏன்னா சத்குரு வந்து நம்மளை வந்து நம்ம மனம் தடுமாறி போனாலும் நம்மளை வந்து திருப்பி அவங்க கிட்ட இழுத்துட்டு வந்துடுவாங்க, இறைவன் கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. ஸோ அடுத்தது வந்து ஆன்மீக சாதனை செய்யக்குள்ள தீய எண்ணங்கள் வரும். பட் வந்து நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம வந்து அதை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அப்படி நாங்கள் அந்த எண்ணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா நம்முடைய மனம் இன்னும் வலுவிளக்க செஞ்சிடும். ஸோ வந்து தவறு செய்கிறது மனித இயல்பு தான். அதால் கவலைப்படாமல் நம்ம வந்து டைமை வேஸ்ட் பண்ணாமல் சாதனைகள் வந்து தொடர்ந்து செய்யணும். ஸோ வந்து எண்ணங்கள் வரும்போது அப்படி அதுக்குள்ளே போயிட்டோம்னா சாதனைகள் நம்மளால செய்ய முடியாது. ஸோ என்ன எண்ணங்கள் வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நம்மளுடைய சாதனையை மட்டும் எதுக்காக விட்டு கொடுத்துடக்கூடாதுடா. சாதனைகள் மட்டும் நம்ம சரியாக செய்யணும். சாதனை என்ற தியானம் தவம் உங்களோட சத்குருவார்கள் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா, இறைவன் அடைகிறதுக்காக சில சாதனைகள் தியானம் அந்த மாதிரி ஒவ்வொரு தியானம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை தான் நீங்கள் சாதனைன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். அடுத்தது வந்து மனம் புத்தி உடல் மூன்றுமே உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும். அதாவது உடல்ன்றது யோகாசனம் தவம் தியானம் அதுகள் வந்து செய்யணும். மற்றது வந்து மனம்ன்றது மனமுழுக்கு இறைவனை வந்து வச்சிருக்கணும். புத்தின்றது எந்த செயல் செஞ்சாலும் மற்றவங்களுக்காக இல்லாமல் இறைவனுக்காக செய்யணும். ஸோ அதனால அது எல்லாமே நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும். இதோட ஃபுல் வீடியோ போய் பாருங்கடா. நமசிவாய அமிர்த புன்னகை அப்படிங்கிற யூடியூப் சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குடா. வாழ்க வளமுடன்.